அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிஏ vlog சேனலோடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை முதல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய 3 சேனல்கள்லையும் தொடர்ந்தும் செய்திகள் வரும். இன்றைக்கி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அனுஷா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி பற்றி. அவங்க உயிரிழந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மெங்காஃப் பகுதி என்பது தெரிய வந்திருக்குது. மீண்டும் ஒரு மாதத்துக்கு தூக்கமும் தொலைந்தது, நிம்மதியும் தொலைந்தது. ஏன், என்ன காரணம்? இதுதான். உழைக்கிறதுல பாதிய பொண்ணுங்க இந்த வீட்டுக்கும் மேக்கப்புக்குமே அழிச்சிரும்பா. நம்ம வீட்டில் ஆரம்பம் வேலை உடைக்கிறது மறுபடியும். சரி வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, மிக முக்கியமான தலைப்பை பார்த்துடலாம். ஜெசிரா ஏர்வேஸில் யார் யாரெல்லாம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? ஆனால் ஜெசிரா ஏர்வேஸில் இந்த வாட்டி கேள்விப்பட்டது என்னமோ ரொம்ப புதுமையான ஒரு விடயம். கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேலே கொண்டு போயிருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹேண்ட் லக்கேஜில். அஸ்லாம் வலைக்கம் பிரதர், நீங்கள் நியூஸ் ஒன்று போட்டிங்க இன்றைக்கி. குமாரின்னு சொல்லி ஆக்சிடென்ட் கேஸ் உண்டு. அது இங்கே மெங்கஃபில் கத்தா ஒன்றில் 134 ஸ்ட்ரீட் 25 பில்டிங் இங்கே தான் நிற்கிறாங்க. எங்களோட பில்டிங்கில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த ஆக்சிடெண்ட் தபுஸ் பில்டிங்கில் ஏரியா பக்கம் தான் நடந்துக்குது. அதுவும் பிளாக் 1ல். இதுதான் அவங்க இருக்கிற அட்ரஸ் தான் இது. அதை நீங்கள் நியூஸில் போட்டிருந்தீங்க, கன்ஃபார்ம் இல்லை இருக்கிற இடம்னு சொல்லி. காணொலியில் போயிட்டு 4 மாதம் ஆகுது. அவங்க கொஞ்சம் நியூஸில் நம்ம இதை போட்டு விட்ருங்க. தெரியாதவங்க அந்த பில்டிங்கில் இருந்தால் பார்த்துக்கிடுவாங்க. மங்காஃபில் தான் இருந்திருக்கிறாங்க. பொது மன்னிப்பில் போய் 4 மாதம் தான் பாருங்கள் விதி எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அவட ரிஸ்க்கு இங்கே தான் முடியணும்னு இருந்திருக்குது. போனவங்களை திருப்பியும் அழைச்சிட்டு வந்திருக்குது. எழுதின இடத்தை யாரால் மாற்ற முடியும்? ஆனாலும் தயவு செய்து ரொம்ப கவனம். வீதிகளை கடக்கும்போது தயவு செய்து ரொம்ப கவனம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. அதே போல் ஜெசிரா ஏர்வேஸில் இதுக்கு முன்னாடி வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஒருதாய் மக்கள் ஜெனட் மேரி அம்மா 75 தினார் கட்டியிருந்தாங்க. 75 தினார், 10 கிலோ எக்ஸ்ட்ரா வந்ததுக்கு 75 தினார் கட்டிட்டு போனாங்க ஜெசிரா ஏர்வேஸில். அதே இது இப்போ ஒரு சகோதரி எனக்கு ஒரு வீடியோ காட்சி அனுப்பியிருந்தாங்க குரல் பதிவோடு. என்னென்னு பார்த்தா, தம்பி ஜெசிரா ஏர்வேஸில் தான் நான் போக போகிறேன். ஜெசிரா ஏர்வேஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஹேண்ட் லக்கேஜ், என்னுடைய லக்கேஜில் என்னுடைய கூட இருந்தவங்கலாம் 31 கிலோ 32 கிலோலாம் இருந்துச்சு பேக்கேஜில். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 30 கிலோவுக்கு 32 இருந்ததெல்லாம் அனுப்பிட்டாங்க. ஹேண்ட் லக்கேஜுக்கு நான் வேறையா ஒரு குட்டி பையில் 3 கிலோ, என்னுடைய தோளில் போடக்கூடிய லேடிஸ் ஹேண்ட் பேக்கில் ஒரு 5 கிலோ, அதே மாதிரி என்னுடைய 7 கிலோ லக்கேஜில் கூட 7 கிலோ ரெடி பண்ணி தான் கொண்டு வந்தேன். ஆனால் எதையுமே பெருசாக பொறுப்பெடுத்தலை. பர்ஃப்யூம் அது இதுலேருந்து எல்லாமே உள்ளே அலோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு புது தகவல் ஒன்று, ஒரு சர்ப்ரைஸான தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த சகோதரி. உடனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தகவல். அதை தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த ஜெசிரா ஏர்வேஸ் பற்றிய தகவலாக உங்கள்ட்ட கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு நினச்சேன். சிங்களம் தெரிஞ்சவங்க இந்த வாய்ஸ் கட்ட கேளுங்க. அவ்வளவுதான் மேட்ரு. பயமில்லாமல் இனிமேல் ஜெசிரா ஏர்வேஸில் ஒரு கிலோ 2 கிலோ கூடினாலும் தாராளமாக கொண்டுட்டு போங்க. சில நேரங்களில் நம்மளுடைய தலைவீதி அப்படித்தான் இருக்காங்க, அவங்க எடுக்கத்தான் சொல்கிறாங்கன்னு எடுத்தாகணும். நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் விட்டுடுறாங்க. இன்றைக்கி இந்த சகோதரிக்கு நடந்ததும் இதை மாதிரி தான். அதே போல் சிங்கள மொழி தெரிஞ்சவங்க முன்னாடி வரக்கூடிய வாய்ஸ் கட்ட கேளுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி வாங்க. ஏன் தலைவிதியை பார்ப்போம். මල්ලි මේ මම අල් ජසීරා එකේ තමයි යන්නේ. ගොඩක් කට්ටිය දැන් අල් ජසීරා එකේ යන්න බය වෙනවනේ මල්ලි. ඒ නිසා කට්ටියට කියන්න මම අල් ජසීරා එකේ තමයි යන්නේ. දැන් අද මගේ ෆ්ලයිට් එක. මං ඉන්නේ එයාපෝට් එකේ. මං කිලෝ මගේ තිබුණා හරියටම කිලෝ 30යි මට ගෙනියන්න පුළුවන්කම තිබුණේ. මගේ තිබුණා කිලෝ 29යි ග්‍රෑම් 600ක් ග්‍රෑම් 800ක්. ඒවන පෙලක් අයගේ 31 32ක් තිබුණා. ඒක අවුලක් නෑ, ඒක ගේන්න පුළුවන්. හෑන්ඩ් ලගේජ් එකේ කියන්නේ මේකයි. මගේ නම් චෙක් කරේ නෑ. මම පිටේ දාගෙන ආවා කිලෝ 7ක්. තව හෑන්ඩ් බෑග් එකේ කිලෝ 4ක් විතර අරගෙන ආවා. අතෙත් වෙනම ඉටි බෑග් එක කිලෝ 3ක් විතර අරගෙන ආවා. ඒවා බැලුවේ නෑ, චෙක් කරේ නෑ. දෙයියනේ කියලා අවුලක් නෑ, ගමන හොඳයි. අල් ජසීරා එකේ එන අයට කියන්න බය වෙන්න එපා.
ගේන 30 දාන්න පිටේ බෑග් එකකට දාගන්න පොඩි හෑන්ඩ් බෑග් එකෙත් දාගන්න පුළුවන් චොකලට් ටිකක් චුයින්ගම් වගේ දේවල්. ඒ වගේම මේ අතේ ඉටි බෑග් එක වගේ දාලා එල්ලගෙන එන්න පුළුවන්. ඒක අවුලක් නෑ. බය නැතුව අල් ජසීරා එකේ එන්න කියන්න. සැලකිලි නම් කොහොමද දන්නේ ඇතුළට ආවට පස්සෙත් මල්ලි මේ ෆ්‍රිජ් එකක් තියෙනවා. දැන් අපි ප්ලේන් එකේ නිකන් ඉඳගෙන ඉන්න තැන ෆ්‍රිජ් එකක් තියෙනවා. එතන මේ වතුර කෑම එහෙම ගන්න පුළුවන් එතනින්. වතුර අරන් ගේන්න බෑ තමයි ප්ලේන් වල. ඒ වුණාට මේ එක්කෙනෙක් දෙන්නේ කරන් ඇවිල්ලා තියෙනවා මල්ලි සෙන් බෝතල් එහෙම. ඒ කොහොම ගෙනාවද කියන්න දන්නේ නෑ. ඒක තමයි කට්ටියට කියන්න කට්ටියව දැනුවත් කරන්න කමක් නෑ මල්ලි මේ වොයිස් එක දාන්න. හොඳද? මල්ලි මේ බලන්න මම මේ ගේට් 5 නම්බර් ගේට් 2 නම්බර් 5 ඉන්නේ. හරිද? මේ බලන්න මේ ඉඳගෙන ඉන්න තැන මේ මෙතන තියෙනවා මේ ගන්න පුළුවන් බීම ಜಾති බිස්කට් ಜಾති චොකලට් ಜಾති තියෙනවා. එතකොට එතන අර මේ තියෙන්නේ මේ ෆ්‍රිජ් එක මෙතන තියෙන්නේ අර පිරිමි කෙනෙක් හිටන් ඉන්නේ. එතන මේ බිස්කට් කේක් ගන්නකොට දිනාර එකක් දාපුවම මෙතනින් ඒක ඉවර වෙලා ඉතුරු මාරු වෙලා එනවා එතන ඉඳලා. ඊට පස්සේ මෙහා පැත්තෙන් වතුර බීම ගන්න පුළුවන්. ඒක අවුලක් නෑ. හොඳට මට තියෙන්නේ ෆ්ලයිට් එක 7:00මාරට. මං ඒ වුණාට තපය දෙකක් තියෙනවා. මං ඉඳගෙන ඉන්නවා මේ ගේට් නම්බර් 5 එකේ තමයි ඉඳන් ඉන්නේ. කිසි අවුලක් නෑ මල්ලි. මේ වань මම ගේන බෑග් කිසිම අවුලක් නෑ. මේ බෑග් එකත් මම මේ අතේ අරන් ආවා. මෙතනත් කිලෝ 3කට වැඩිය තියෙනවා මල්ලි. මෙතන මේකේ තියෙන්නේ ටොෆි චොකලට්. මේකත් කිලෝ 4කට වැඩිය තියෙනවා. මේකේ තියෙන්නේ කිලෝ 7. මේකේ තිබිච්ච ඒවා දාලා තමයි මේ ආයේ මම මේක පිරවුවේ. මේ රස බෑග් එකේ පිරවුවේ. මේ බෑග් වල තියෙන ඒවා දාලා තමයි මේක පිරවුවේ. තවත් මේකේ මේ කිලෝ 4ක් විතර තියෙනවා මේ ටොෆි චොකලට් චුයින්ගම් තමයි මේකේ තියෙන්නේ. මේකේ තියෙනවා මේ බලන්න. ඒ නිසා මේ බොරුවට බය කරන්න එපා. අල් ජසීරා එකේ ඉන්න බෑ ගේන්න බෑ කියලා මේ බලන්න. මේ අතේ ගේන බෑග් එකේ මේ වතුර නම් මම මෙහෙන් තමයි ගත්තේ මල්ලි. අතුලෙන් ගන්න පුළුවන්. මේ අර අතන මම පෙන්නේ මේක තමයි ෆ්‍රිජ් එක. ඒ නිසා බය වෙන්න එපා. එනාලට එන්න කියන්නේ. கொஞ்ச நாளா நிம்மதியாக இருந்துச்சா? இப்போ மறுபடியும் ஆரம்பமாகிடுச்சு. ஒரு பாத்ரூம் மேலே 2 பாத்ரூம் ஒரு ரூம் உடச்சி புதுசாக டைல்ஸ் பண்ணி எல்லாமே புதுசாக செய்ய போகிறாங்க. அந்த மேல் வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுடைய பொண்ணு இப்போது காலையில் 6 மணிக்கெல்லாம் பாஸ்மார் வேலைக்கு வந்துடுவாங்க. நம்ம நியூஸை போட்டு முடிக்கிறதே சில நேரங்கள் 6 மணி இல்லைன்னா சில நேரங்கள் 7 மணி ஆகிரும். நம்மளோட நிலைமை இனி அதோ கேதி தான். ஏற்கனவே தூக்கம் இல்லை. இனி போதாததுக்கு ஒரு மாதத்துக்கு எப்படியுமே தூக்கம் இல்லை. முடிந்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி வீட்டு பாதி பொருட்கள் அப்படி ஒரு ரூமில் இருக்கிறதால எல்லாமே வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வெளியில். மற்ற பொருட்களை தான் லேசாக சில பொருட்கள் அந்த ரூமுக்குள்ளே அந்த பொருட்களை மட்டும்தான் அகற்றி இருக்கிறாங்க. அந்த சாலாவில் இருக்கக்கூடிய ஹாலில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதால் தனியாக பாஸ் மாற விட முடியாது. உட்காந்து இருந்து தான் ஆகணும். காவல் காத்து தான் ஆகணும். எல்லாத்தையும் விட பெரிய தலைவலி என்னென்னா அந்த ட்ரில் மிஷின் அந்த ஜிகி மிஷின் போட்டு அடிக்கிறது தான் பிரச்சனையே. அந்த சத்தத்துக்கு லைட்டாக அந்த சோஃபாவில் கூட தூங்க முடியாது.
इधर ही रखो ठीक है சில நேரங்களில் அந்த எதுவுமே தெரியாமல் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் பேக்கத்தனமாக எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா ஒரு நார்மலான டைப்பில் இருக்கிறது எவ்வளோ பெட்டர்னு தோணும் தெரியுமா ஏன் தெரியுமா சில பொறுப்புகள் இப்போ நாம் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ்ஸாக இருந்தால் இனி அடுத்தது இந்த வீட்டில் யாருக்குமே அந்த அளவுக்கு அவங்களால முடியாது பேங்க்குக்கு போகிறதுக்கோ கடைக்கு போகிறதுக்கோ ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கோ பாபாவாக இருக்கட்டும் மாமா இருக்கட்டும் பெருசாக அந்த அளவுக்கு முடியாதால் நம்ம தலையில் தான் எல்லா பொறுப்பும் அதோடு சேர்த்து இந்த இப்போ பாஸ்மார் வாரத்துலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்குரிய சம்பளம் அவங்களுக்குரிய வேலைவாய்ப்பு எல்லாமே நம்ம பொறுப்பு தான். அதே மாதிரி இப்போ பாருங்கள் இந்த பொருள்லாம் வந்து அப்படியே இருக்குது அந்தந்த பொருட்கள்லாம் அப்படியே இருக்குது அந்த ரூமில் மட்டும்தான் வேலை நடக்குது. அப்படி இருக்கிறதால நிச்சயமாக ஒரு ஆள் இந்த இடத்துல இருந்தே ஆகணும் காவலுக்கு. தெரியும் இல்லையா வசதிகள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு எதையாவது நவட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால ஆல்ரெடியே இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இல்லாமல் ஆகிடுச்சு கீழ் வீட்டில் 2வது ஃப்ளோரில் அவங்க வேலை செய்யும்போது. அதால் இது கொஞ்சம் பக்குவமாக தான் பார்த்துக்கணும் அப்படி இருக்கிறதால வந்திருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் உங்கள்கிட்டையும் நான் தான் சொல்கிறேன், இந்த மசரி நண்பர்கள் கொஞ்சம் சுரன்ற புத்தி நிறையவே இருக்குது. எதையாவது கண்டா லைட்டாக கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் தூக்கி பக்கத்தில் போட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடியே நிறைய சேட்டைகள் பண்ணிட்டாங்க. 2வது ஃப்ளோரில் நாங்கள் அந்த வீடு காலி பண்ணி போனாங்க அந்த டைமில் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது. அதனால் மஸ்ரி பாஸ்மார்கள் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வராங்கன்னா கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவே இருங்க. எதை தூக்கி பாக்கெட்டில் போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே இருக்காது. ஆனாலும் நான் கண்ட வகையில் நான் அறிந்த வகையில் எனக்கு கூட கொஞ்சம் பேர் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சாங்க. அந்த வகையில் நிறைய பொருட்கள் அவங்க போனதோடு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் தயவு செய்து நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் ஒரு சில நேரங்களில் ஒரு வேளை காலையிலேருந்து அவங்க மாலை வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நானும் அந்த இடத்துல தான் இருக்க வரும். சில நேரங்களில் நியூஸ் போட வேண்டிய சூழல் வந்தால் கொஞ்சம் அந்த ட்ரன்ற சத்தத்தோடு தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம்.